Hello, last day before delivery. இதுதான் என்னுடைய பம்ப். நைட்லாம் 2 நாளாவே தூங்கல, பார்த்தாலே கொஞ்சம் தெரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கமே இல்லையா சரின்னு சொல்லி எந்திரிச்சிட்டேன். அப்படியே ஃபோன் இன்னைக்கு தான் எதுவுமே பேக் பண்ணல இன்னும் திங்ஸ்லாம். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, அதனால தூக்கமும் வரல, டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். என்ன மாதிரி எமோஷன்ஸ் போயிட்டுருக்குன்னா இப்போதைக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் உறுத்தலாக இருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். பேபி முன்னாடியே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அது பாட்டுக்கு 17 இருக்கு, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, என்ன பண்ணுறது, டாக்டரை கொடுத்த டேட்ஸில் இஷ்டம் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் 2 days முன்னாடி எடுக்கிறோம். நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்தடுத்து என்னன்னு சொல்லிட்டு. குட் மார்னிங் பேபி, தூங்குனியா? ஓகே, எங்கத்த தூங்கினேன் கொஞ்சம் 12 மணிக்கு மேலே தூங்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு எப்போ எந்திரிச்சேன்னு தெரில, நைட்டா விடிய காலையிலன்னு தெரில. அப்புறம் அப்படியே முழிச்சிட்டு தான் பார்த்துருந்தேன். ரித்வாவை எழுப்பி விடலாம். செல்லக்குட்டி பட்டு, குட் மார்னிங் பட்டுக்குட்டி. அம்மா கூட தான் தூங்கணும். அன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்தப்ப நீ ஓகே சொல்லியிருக்க. அன்னைக்கு கேட்டப்ப ஓகே சொன்னேன்ல. நான் வந்துட்டு டெலிவரி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரித்வாக்கே. இன்னைக்கு தான் நேற்று நைட்டு தான் சொன்னேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சீக்ரெட்டா வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். யார்கிட்டடா சொல்லுவேன்? அவன் சீக்ரெட்டா வச்சுப்பானா? கூட அம்மா கூட தூங்குறேன்னு இன்னைக்கு சமையல் வந்துட்டு நார்மல் இட்லி தான். சட்னி, பாதாம் ஊற வச்சு நான் சாப்பிட்டேன். அப்புறம் தட்டைப்பயிர் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இன்னைக்கு தான் என்னோட கிச்சனில் லாஸ்ட் டே ஆஃப் குக்கிங். ஆக்சுவலாக இது சொல்லணும்னு நினச்சேன், இந்த வீட்டில் இருக்கிற ஒரு கடைசி நாளாகவும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய எங்களுக்கு கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த வீட்டில் அவ்வளோ ஃபுல் ஆஃப் மெமரிஸ் எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி வீடு பார்த்துட்ருக்கோம், பார்த்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி. இப்போதைக்கு அம்மா வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வளர்ந்த பிறகு நிறைய மந்த்ஸ் கழிச்சு அப்புறம் வேறு வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான். பட் சீரியஸ்லி எனக்கு இந்த வீட்டை விட்டு போக மனசே இல்லை. சின்ன வீடு தான், இந்த ஹாலு, இது டைனிங் ரூமு, அப்புறம் வந்துட்டு இது கிச்சனு, வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பால்கனி இருக்கும். அங்கே 2 பெட்ரூம், இந்த சைடு ஒரு பெட்ரூம், நடுவில் பூஜை ரூம், இந்த சைடு ஒரு பெட்ரூம். இவ்வளோதான் சின்ன. ஏன்னா ஹாலும் கிச்சனும் எனக்கு மெயினாக கனெக்டடாக இருக்கும். நானும் ரித்வாவும் ரொம்ப கனெக்டடாகவே இருப்போம் எப்பொழுதும். அவன் மோஸ்ட்லி கிச்சன் வருவான், இல்லை ஹாலில் டிவி பார்த்துட்டு இருந்தாலும் நான் அதான் பார்த்துட்டே இருப்பேன், பேசிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம் எப்பொழுதும் ஹாலில். அதெல்லாம் சீரியஸாக நினச்சா ரொம்ப ஃபீலிங் ஆகிடும். ஓகே, அதனால் கடைசி டேனால ஃபுல்லாக வீடியோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி ரெடி. ரித்வாவை வந்துட்டு இன்னைக்கு ட்ராப் பண்ண போகிறேன். இதையும் ஆக்சுவலாக மிஸ் பண்ணுவேன். ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன பேபி திங்ஸ் கொண்டு போகிறதுன்னு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஜஸ்ட்டு சீக்கிரம் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேபி ட்ரெஸ்ஸு, மஸ்லின் கிளாத் ட்ரெஸ்ஸு ஏற்கனவே வந்துட்டு வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டேன், எது எங்கே வாங்கணும் எவ்வளோ எல்லாமே. ஸோ அதை செக் பண்ணலைன்னா செக் பண்ணுங்கள், நான் குயிக்காக அதில் காமிக்கிறேன். அது வந்துட்டு பேபியோட ட்ரெஸ்ஸு. இது வந்துட்டு யூரின் ஷீட் உரியறது. இதுவும் ஜஸ்ட்டு ஸ்வாடல் கிளாத்து தான், நல்லா சாஃப்டாக இருக்கும் கேரி பண்ணிக்கிறதுக்கும். இது வந்துட்டு இதில் டயப்பர் எடுத்து வச்சுருக்கேன் நிறையா. இது ரித்வாவுடைய ட்ரெஸ்ஸு. ஸோ இதுக்கும் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வைப்ஸு. இது வந்துட்டு ஸ்வாடல் கிளாத் சுற்றி வைக்கிறது பேபியை. அப்புறம் இது வந்துட்டு இந்த லங்கோட்ஸ் கீழே கட்டுறது. மெயினாக வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பேம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி வந்து ஸ்டூல்ஸ் வந்து பிளாக்காக க்ரீனாக அந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ அது டிஸ்போசபிளாக இருந்தால் வசதியாக இருக்கும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க.
அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பேபி நெஸ்ட்டும் அந்த மஸ்கிட்டோ நெட் கேரியரும் ரெண்டுமே இதில் இருக்கு. இதெல்லாம் தான் இது ஜஸ்ட் இதில் பேக் பண்ணணும். இதில் பெட் ப்ரொடெக்டிவ் மேட் இருக்கு. பேபி திங்ஸில் வந்துட்டு இதை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஒரு செட்டு அந்த க்ளவுஸ் கேப் அதெல்லாம் ஒன்று ப்ளூலேயும் ஒரு செட்டு பிங்க்லேயும் வந்துட்டு அது பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டேன். மெயினாக டவல்ஸு வந்துட்டு நம்ம ஃபீட் பண்ணுறப்ப நம்மளை கவர் பண்ணுற மாதிரி டவல்ஸ், ஃபீடிங் ட்ரெஸ்ஸு, நைட்டிஸ், இன்னர்வேர்ஸு, கர்ச்சிஃபு, நாப்கின்ஸ் வாங்கிக்கணும். அது மட்டும் போகிற வழியில் அதுவும் அந்த லோஷன் வாங்குறது இருக்குது, அது வாங்கணும். அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான். இதில் வந்து டாய்லெட்ரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் லோஷனு, ஆயிலு, பொட்டு, சீப்பு, சோப்பு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ், கிளிப்பு, பேண்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பவுச் ஒன்று, நம்ம ஜுவல்ஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு சேஃபாக ஒரு பவுச் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. வேறு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணனா தெரியல, அப்டேட் பண்ணுறேன். எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டே இருக்கோம். மோஸ்ட்லி முடிச்சாச்சு. காரில் தான் ஏற்றிட்டு இருக்காங்க ஹஸ்பண்டு. ஒரு 4 பை கொண்டு போயிட்டாங்க. இன்னும் இது இங்கே ஒரு பேக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் பேக்கு, இதெல்லாம் தான். அட் லாஸ்ட் இந்த வீட்டுக்கும் பாய் சொல்கிற டைம் வந்துருச்சு. அதுதான் ஒரே கஷ்டமாக உள்ளது. என்ன பிளான்னா, இப்போ மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி. ஆக்சுவலாக பேக் பண்ணி முடிக்கவே செம்ம லேட்டு. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ திங்ஸ், ஏன்னா ரித்வாவோட திங்ஸ் எடுக்கணும், ஹஸ்பண்டோட திங்ஸ். ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் மந்த்ஸ்க்கு ஸ்டே பண்ணுற மாதிரி. ஏன்னா அம்மாவாலையும் ரொம்ப முடியாது, கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டாங்க பார்த்துக்கிறதுலாம். ஸோ அவங்களும் அங்கே தான் தங்குவாங்க. ஸோ அவங்களோட திங்ஸு, என்னோடது, ரித்வாவோடது, பேபியோட திங்ஸ்ன்னு சொல்லிட்டு வீடே கிட்டத்தட்ட பாதி காலி பண்ணிட்டு போகிற மாதிரி அவ்வளோ திங்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் காலையில். அப்புறம் மதியம்னாலே கொஞ்சம் ஒரு 2-3 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 கிட்டே ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. போயிட்டு அங்கே லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பிளான்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு எப்போ இது ரூமில் வரணுங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவங்க நைட்டே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மார்னிங் பண்ணுறது, மார்னிங் இல்லை ஆக்சுவலாக 12 ரேஞ்சில் பண்ணுறோம். ஸோ இருந்தாலும் வந்துட்டு நைட்டே வந்துட்டு அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு நானும் ஹஸ்பண்ட் தான் மோஸ்ட்லி போய் ஸ்டே பண்ணுற மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் பாட்டி இருக்காங்க, ஏற்கனவே பழைய வீடியோஸ்லாம் காமிச்சிருக்கேன். அவங்கக்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் அன்றைக்கி நைட்டு. அவங்கள பார்த்துட்டு அப்புறம் பாட்டி வீட்டில் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் காமிக்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி தானே பழைய காலத்தில் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பாட்டியை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இட்லி வித் குழம்பு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அன்றைக்கி வந்துட்டு நைட் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் எதாக இருந்தாலும், அடுத்த டே மிட்நைட் 12க்கு மேலே எதுவும் சாப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரித்வாவை தான் வந்துட்டு விட்டுட்டு போனோம். அவன் வந்துட்டு இருக்க மாட்டான்னு தான் நினச்சேன். ஒரு டே கூட இது வரைக்கும் நான் இல்லை, அவங்க இல்லாமல் அவன் யார் கூடயுமே தூங்கினதில்லை. பட் அன்றைக்கி வந்து புரிஞ்சுக்கிட்டான், அடமே பண்ணலை. அவன் வந்துட்டு தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டான். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோணுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தேவையான திங்ஸ்லாம் அப்படியே ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அம்மா வந்துட்டு வர்றப்ப ரூம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துருந்தோம். இதுதான் நம்ம ரூம். சும்மா அட்டெண்டருக்கு ஒரு பெட் இருக்குது, அப்புறம் எனக்கு, அப்புறம் டிவி, ஏசி, நார்மல் அட்டாச்டு பாத்ரூம், இந்த மாதிரியான இது தான். நாளைக்கு டெலிவரி. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை.